சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா ஆதோனாயி ஆனந்தமே அவருடன் காத்திருக்கும் ஆடியவரை சந்திக்க கருணை கடலீவா கதித்த தயாவரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா கருணை கடலீவா கதித்த தயாவரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா கருணை கடலீவா கதித்த தயாவரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா. ஒரு குழந்தை நமக்கு பிறப்பார். அவர் வலிமை மிகு இறைவன் என அழைக்கப்படுவார். உலகின் எல்லா குலங்களும் அவரிலே ஆசி பெறும். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வல்லமை ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் இருக்க வேண்டும் என்று சபிப்போம். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான வருகைக்காக நாங்கள் எங்களை மிகவும் நெருக்கமாக ஆயத்தம் செய்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை எமக்கு மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றும் எங்களுடைய நாட்டிற்கு அது சமாதானத்தையும் அமைதியையும் சீற்றங்கள் எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாப்பையும் தர வேண்டும் என்றும் நாங்களும் சபிப்போம். வல்லமையுள்ள ஆண்டவருடைய அருட்கரம் எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். குறிப்பாக புனித அந்தோனியாரை நோக்கி நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். அவருடைய வல்லமை மிக்க பரிந்துரை எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். இந்த பலி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக பிறந்த நாளை நினைவு கூர்ந்தும் ஆண்டவர் தந்த வாழ்வுக்காக நன்றி சொல்லியும் இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கால் குணமடைந்தமைக்காகவும் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அத்தோடு 82 வயது பிறந்த நாளை நினைவு கூர்ந்தும் மற்றும் உமார்கான் குடும்பம் நன்றியாக இந்த பலியில் இணைந்து கொள்ளுகின்றார்கள். இவ்வருடம் முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும் நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்தோனியார் மூலமாக இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லியும் மற்றும் இமலா ஜோஜின்னி 47வது பிறந்த நாளையும் நினைவு கூர்ந்தும் இந்த பலி சிறப்பான நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அத்தோடு வேண்டுதலாக குறுமட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர வேண்டும் என்றும் அரவிந்த், ஆகாஷ், சிந்துஜன், ஈசாக், எங்கல்ஸ், பென் ஸ்டன்லி இவர்கள் நிரந்தர வதிவிட விசா கிடைக்க வேண்டும் என்றும் குடும்பத்திலே நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் சோழன் வெளிநாட்டு பயண தடை நீங்கி பயணம் சரிவர வேண்டும் என்றும் விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும் மற்றும் சொந்த வீட்டிலே குடியிருக்க வேண்டியும் நோயிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்றும் நோயிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்றும் மற்றும் வெளிநாட்டிலே வசிக்கும் தனது சகோதரனின் மகன் உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்று வளர வேண்டும் என்றும் குழந்தை வரம் வேண்டியும் வேண்டுதலாகவும் இந்த பலி சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும்
எங்களுடைய சொந்த தேவைகள், கருத்துக்கள், விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். இந்த பலியின் ஆற்றலுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவரை பார்த்து செபிப்போம். சகோதரங்களே, தெய்வீகமான இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்கள், குறை, குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகிறோம். அதனால் கன்னி மரியாவிடமிருந்து மனிதராக பிறந்து எம்மிடையே குடிகொள்ள திருவிழமானங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகி எங்களுக்கு இரக்கத்தை தருவாராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகின்றேன். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலவும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள்,
நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நீரிய வழியில் நடத்துகின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவர்க்கு அஞ்சி நடப்போர்க்கு உரியதாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 57 தொடக்கம் 66 வரை. எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு ஜோவான் என பெயரிட வேண்டும் என்றார்.
அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் ஜோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி ஜூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான வருகைக்காக நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். 2 பிறப்புகள் மிக முக்கியமான பிறப்புகளாக எங்களுக்கு தரப்படுகிறது. ஒன்று ஜோவானினுடைய பிறப்பு, திருமுழுக்கு ஜோவானினுடைய, மற்றது இயேசுவினுடைய பிறப்பு. இந்த 2 பிறப்பும் விசித்திரமான பிறப்பாக எங்களுக்கு தரப்படுகிறது. முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறாள். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்கின்ற வார்த்தையை கபிரியேல் தேவதூதன் அன்னை மரியாளுக்கு சொன்னபோது அன்னை மரியாள் சொல்லுகின்ற வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை. ஏனென்று சொன்னால் நடக்க முடியாத ஒரு காரியம் அந்த நேரத்திலே நடந்து கொண்டிருந்தது. அது நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் சக்கரியா சந்தேகப்படுகிறார். அது எப்படி இருக்கும், நானோ வயது முதிர்ந்தவன், என்னுடைய மனைவியோ வயது முதிர்ந்தவள், எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தேகம் அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் அன்பானவர்களே, இந்த 2 பேரும் குழந்தைக்காகத்தான் மன்றாடினார்கள். குழந்தைக்காக மன்றாடினார்கள். ஆனால் இறுதியிலே குழந்தை அவர்களுக்கு பெறும் அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது இந்த சக்கரியா சந்தேகப்படுகிறார். அன்னை மரியாள் அவளை பார்க்கிற போதும் அவளும் ஒரு சந்தேக கேள்வியைத்தான் எழுப்புகின்றாள். இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே அப்படின்னு சொல்லுவாள். இந்த சக்கரியாவுக்கும் அன்னை மரியாளுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது, தெளிவாக பார்க்க வேண்டும். 2 பேரும் சந்தேகப்படுகிறார்கள் என்று பார்த்து கொண்டாலும் சக்கரியாவினுடைய சந்தேகம் வித்தியாசமானது, அன்னை மரியாளினுடைய வித்தியாசமானது. சக்கரியா மன்றாடின ஒரு விடயத்துக்காகவே சந்தேகப்படுகின்றார். அன்னை மரியாள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, அவளுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய கருணை அன்னை மரியாளோடு இருந்தது. அதனால தான் இந்த 2 சந்தேகத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கிறது. இந்த சக்கரியா குழந்தைக்காக மன்றாடினார். சக்கரியாவும் எலிசபெத்தும் குழந்தைக்காக மன்றாடி கொண்டே இருந்தார்கள். தங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும். அது ஒரு விசித்திரமான பிறப்பாக மாறுகிறது. இந்த பிறப்பை நாங்கள் பார்க்கிற போது இது வல்லமை உள்ள பிறப்பாக மாறுகிறது. எப்படிப்பட்ட பிறப்பு? உலகத்தின் மீட்பின் பிறப்பாக அது மாறுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் சபிக்கிறோம். எதற்காக சபிக்கிறோம் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற ஒவ்வொரு சவமும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகிறது. இணைச்சட்டத்திலேயும் நாங்கள் பார்க்கிறோம், இவ்விடத்தில் எழுப்பப்படுகின்ற வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நான் கருணை கண்கொண்டு நோக்குகிற தேவனாக இருக்கிறேன். நீங்கள் என்னத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ நான் அந்த மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் எங்கட மன்றாட்டுக்களை கேட்கிறார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் கொஞ்சம் நேரம் மன்றாடுவோம், கொஞ்ச நாட்கள் மன்றாடுவோம், அது பிறகு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி இருந்துடுவோம். இதுதான் நடந்த சக்கரியாவுக்கு. மன்றாடினார், அது கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். கிடைக்கும் என்கின்றதான் நம்பிக்கை. அந்த கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு பயணம் செய்கின்ற ஒவ்வொருவரும் தான் வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் அன்பானவர்களே நாங்கள் இறைவனிடத்திலே மன்றாடுவதற்கான ஒரு தெளிவும் நிறைவும். அப்போ நாங்கள் பார்க்கலாம், ஒரு விசித்திரமான பிறப்பு நடைபெறுகிறது. இந்த சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் இருக்கின்ற ஒரு விசித்திரமான பிறப்பு நடைபெறுகிறது. இவர் எதற்காக பிறக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக. அப்போ நாங்களும் சபிக்கிறோம், நாங்கள் முழு நம்பிக்கையோடு சபிக்க வேண்டும். அப்போது எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே அது தெளிவாக இருக்கும். ஏனென்றால் பொதுவாக அன்பானவர்களே, நாங்கள் சபிக்கிறோம், சிலவளை நாங்கள் அப்படியே விட்டு விடுவோம், கேட்கிறோம், விட்டு விடுவோம்,
நம்பிக்கையோடு தொடங்குவோம், அதை விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அல்ல, நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவர் எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதற்கு ஆண்டவர் செவிசாய்த்து பதில் தந்து கொண்டே இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு எப்போதுமே நாங்கள் பயணிக்க வேண்டும். எழுந்திருந்து எங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். எங்களை வல்லமையோடு வழிநடத்தி வரும் அன்பின் இறைவா, நீர் உமது திரு அவையை வழிநடத்த தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் இறைவார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கிறிஸ்தவ மக்களை ஒளியின் மக்களாக வழிநடத்தி கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக வாழ வேண்டிய ஞானத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் அளிக்கும் இறைவா, புனித அந்தோனியாரின் பரிந்துரை வேண்டி வந்துள்ள பக்தர்களை கண்ணோக்கி பாரும். வாழ்வில் பல்வேறு தேவைகள், ஏக்கங்கள், நோய்கள், கண்ணீர்களை சுமந்து வந்துள்ள மக்களின் வாழ்வு நிம்மதியான, சந்தோஷமான, நோய் நொடியற்ற வாழ்வாக மாற வேண்டிய ஆசீர்வாதங்களை பொழிந்திட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, பெருமகிழ்வுடன் பிறக்கவிருக்கும் பாலகன் இயேசுவை கொண்டாட வேண்டிய நாம் இயற்கையின் கோர தாண்டவத்தால் ஏற்பட்ட வலிமை மனதில் சுமந்தவர்களாக நிற்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் உள்ளத்தினால் கிறிஸ்துவை வரவேற்று அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாட வேண்டிய மனப்பக்குவத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்றைய நாளில் பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்றவர்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நன்றி பெருக்கோடு இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே மென்மேலும் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். வேண்டுதலாக பல வேண்டுதல்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த திருப்பலியிலே. இந்த பிள்ளைகளினுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற வேண்டும் என்றும், ஆண்டவருடைய வல்லமை ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களோடு இருக்க வேண்டும் என்றும் செபிப்போம். இருக்குது நூற்றாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாச உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற எங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவிசாய் தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தொழுதோ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு இறை வழிபாட்டின் நிறைவை தரும் இந்த காணிக்கை உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாக. அதனால் மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களே ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லீயோ, எங்கள் ஆயர் ஜஸ்ட் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்துரனை இவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் அன்பான பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகிலே மக்கு வந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள்
நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பாரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எழுந்து நின்று ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை நினைப்போம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க ஆண்டவர் இயேசுனுடைய வருகைக்காக இன்னும் சிறப்பாக நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்ய ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். இந்த திருச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துநாதன் நிலைவாங்க.
நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவு அருந்துவேன், அவரும் என்னோடு உணவு அருந்துவார். நன்றி கூறி செபிப்போம். ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் அளித்தருளும். அதனால் பெரும் மகிழ்ச்சி தரமும் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அமைதியுடன் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கொடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி நமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தார். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களின்றி எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் உமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பின்னுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவினரை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகியினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும்
எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
அட்வான்ஸ் கிஃப்ட்mas கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.